السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் 3 தடவை இந்த திக்ரையும் அதே போன்று இந்த சூறாவையும் நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 70,000 மலக்குகளை நமக்காக நியமித்து அவர்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த திக்ருக்கு இருக்கின்றது. அந்த சிறப்புகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிக முக்கியமான திக்ராகவும் அதே போன்று மிகச்சிறந்த குர்ஆனினுடைய வசனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அனைத்தையும் அறிந்த அனைத்தையும் செவியேற்கிற அல்லாஹ்வுக்கென்றே பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற இந்த துஆவை 3 தடவையும் இதனை ஓதிய பின் வல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون، هو الله الخالق البارع المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. இந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருளை பாருங்கள். அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிகிறவன். அவன் அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் பேரரசன், மிக்க பரிசுத்தமானவன், சாந்திமயமானவன், பாதுகாப்பளிக்கிறவன், அபயமளிக்கிறவன், யாவற்றையும் மிகைத்தவன், அடக்கியாள்கிறவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மகா தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ். படைக்கிறவன், படைப்பினங்களை ஒழுங்குபடுத்துகிறவன், உருவம் அமைக்கிறவன். அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனை தஸ்பீஹ் செய்கின்றன. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமுள்ளவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 59வது அத்தியாயத்தின் 22, 23 மற்றும் 24வது வசனம், சூரத்துல் ஹஷ்ரினுடைய இந்த 3 ஆயத்துக்களை யார் இந்த ஓதி வருகிறாரோ, அதாவது காலையில் ஓதுகிறாரோ, அவருடன் 70,000 மலக்குகளை அல்லாஹு தஆலா நியமிக்கின்றான். அவர்கள் அன்று மாலை வரை அவருக்காக பாவ மன்னிப்பிற்கு துஆ செய்கிறார்கள். அவர் அந்த பகலில் இறந்து விட்டால் அவருடைய மரணம் ஷஹீதுகளின் மரணமாக கருதப்படுகிறது. இதை மாலையில் ஓதுவரும் இதே நன்மையை பெறுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடம், நீங்கள் இரவில் படுக்கைக்கு செல்லும் போது
அசுர் சூராவின் கடைசி ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று வசியத் செய்தார்கள். மேலும் நீர் இந்த ஆயத்துக்களை இரவில் ஓதிய பின் தூங்கி அதே இரவில் மரணித்து விட்டால் ஷஹீதினுடைய நன்மையை அடைந்து கொள்வீர்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான வசனங்களாக இந்த சூரத்துல் ஹஷ்ரினுடைய 22 மற்றும் 23, 24 வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததையே நமக்கு தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.